வணக்கம் மாணவர்களே. இப்பொழுது நாம் பெருக்கல் கணிதத்தை பார்க்க உள்ளோம். சரி, இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள். இந்த படத்தில் மனிதர்கள் மற்றும் பறவைகள் குழுக்களாக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பறவையை நாம் பார்ப்போம். பறவைகள் எத்தனை குழுவாக பறந்து கொண்டிருக்கின்றன? சரி, 4 குழுக்களில் பறந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு குழுவிலும் 3 பறவைகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் 12 பறவைகள். அதே போல மனிதர்கள் உடற்பயிற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். உடற்பயிற்சி செய்யும் குழுக்கள் மொத்தம் 3. அதில் ஒவ்வொரு குழுவிலும் 5 பேர் அடங்கியுள்ளனர். மொத்தம் 15 பேர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக 3 மாணவர்கள் மிதிவண்டி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு மிதிவண்டியில் 2 சக்கரங்கள் உள்ளன. ஆகையால் 3 மிதிவண்டியில் 6 சக்கரங்கள் உள்ளன. மாணவர்களே, நாம் மேலும் ஒரு உதாரணத்தை காணப்போகிறோம். சரி, இதில் நீங்கள் பாருங்கள், 4 தட்டுக்கள் உள்ளன. ஒவ்வொரு தட்டிலும் 2 அணிச்சலாக வைக்கப்பட்டுள்ளன. ஒரு தட்டில் 2 அணிச்சல் என்றால் 4 தட்டில் எத்தனை அணிச்சல்? நாம் என்ன செய்வோம்? 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 ஆக மொத்தம் 8 என்று நாம் கணக்கீடு செய்வோம். இதை நாம் 2 கணக்கீடு செய்வோம். இதை இப்படி கணக்கு செய்வதற்கு முன்பதாக இதில் மொத்தம் எத்தனை குழுக்கள் உள்ளன? 4 குழுக்கள். ஒரு குழுவில் எத்தனை அணிச்சல்கள் உள்ளன? 2 அணிச்சல்கள். மொத்தம் எத்தனை அணிச்சல்கள் உள்ளன? 8 அணிச்சல். இதை நாம் 4 2 8 என்று கூட கூறலாம். அதாவது 4 பெருக்கல் 2 8 என்று கூறலாம். தொடர்ந்து மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். பக்கம் 66. சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 குழுக்களில் 3 பம்பரங்களை வைத்துள்ளனர். ஒரு குழுவில் 3 பம்பரங்கள் உள்ளன. அதே போல் 3 குழுக்கள் உள்ளன. சரி, இதை நாம் கணக்கீடு செய்யும்போது நாம் எப்படி செய்வோம்? 3 கூட்டல் 3 6, 6 கூட்டல் 3 9 என்று நாம் கூறுவோம். இதை நாம் 3 3 9 என்று நாம் கூறலாம். அதாவது 3 பெருக்கல் 3 9. கீழே உள்ள உதாரணத்தில் பார்க்கும் பொழுது 2 குழுக்களில் 4 பறவைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது 2 குழுக்கள் உள்ளன. அதில் 4 பறவைகள் உள்ளன. இதன் மொத்தத்தை நாம் கணக்கீடு செய்யும் பொழுது 4 கூட்டல் 4 8 என்று நாம் கணக்கீடு செய்யலாம். இதை நாம் பெருக்கல் கணித முறையில் 2 4 8 என்று கூறுவோம். அதாவது 2 பெருக்கல் 4 8. நாம் மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 67ஆம் பக்கத்தில் உள்ள உதாரணத்தை நாம் பார்ப்போம். 5 குழுக்களில் 5 காடிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? 5 குழுக்கள் இருக்கின்றன. அந்த 5 குழுக்களிலும் 5 காடிகள், அதாவது மகிழுந்துகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை மொத்தத்தை நாம் கணக்கீடு செய்யும்போது 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5 25 என்று நாம் தொடர்ந்தால் போல் கூட்டுவோம். இதை நாம் பெருக்கல் கணித முறையில் 5 5 25 என்று நாம் சொல்லலாம். அதாவது 5 பெருக்கல் 5 25. மற்றும் கீழே உள்ள உதாரணத்தில் பார்க்கும்போது 4 குழுக்கள் உள்ளன. அதில் 6 கோலிகள் வைக்கப்பட்டுள்ளன. இதை நாம் மொத்தம் கணக்கீடு பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா 6 கூட்டல் 6 கூட்டல் 6 கூட்டல் 6 மொத்தம் 24 என்று தொடர்ந்தால் போல் கூட்டுவோம். இதை நாம் பெருக்கல் கணித முறையில் 4 6 24 என்று கூறலாம். அதாவது 4 பெருக்கல் 6
24 என்று நாம் கூறலாம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாம் பெருக்கல் குறியீடு என்ன என்பதை நாம் பார்க்க உள்ளோம். சரி, உங்களுக்கு கூட்டல் குறியீடு எப்படி இருக்குன்னு தெரியும், கழித்தல் குறியீடு எப்படி இருக்குன்னு தெரியும். இது பெருக்கல் குறியீடு பார்ப்பதற்கு எக்ஸ் எழுத்தை போல அமைந்திருக்கும். சரி, இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெருக்கல் குறியீடை எப்படி அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள். பக்கம் 68 இந்த உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். திரு சேகர் 4 குவியலில் தேங்காய்கள் அடுக்கினார். ஒரு குவியலில் 5 தேங்காய். அவர் அடுக்கிய தேங்காய்கள் மொத்தம் எத்தனை? 4 குவியல்கள் உள்ளன. ஒரு குவியலில் 5 தேங்காய். இதை நாம் சேர்த்தலில் செய்யும் பொழுது 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5 20 தேங்காய் என்று நாம் எழுதுவோம். இதை நாம் பெருக்கல் கணித முறையில் செய்யும் பொழுது 4 பெருக்கல் 5 20 என்று நாம் எழுதுவோம். அதாவது 20 எதற்கு சமம் என்றால் 4 பெருக்கல் 5. ஆக மாணவர்களுக்கு எப்பொழுது அந்த பெருக்கல் அடையாளத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். கீழே உள்ள ஒரு மாணவர் பெருக்கல் அடையாளத்தை பிடித்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த கட்டத்தில் அவங்க விளக்கியிருக்கிறார்கள். 4 பெருக்கல் 5 சமம் 20 என்று போட்டு இருக்கிறார்கள். அதை பார்த்து சரி, இந்த வேளையில் மாணவர்கள் ஆசிரியரோட விளக்கத்தை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிறகு உங்களுக்கு சில பயிற்சிகள் கொடுத்துருக்க, எளிமையான பயிற்சிகள், அதை செய்யுங்கள். நன்றி மாணவர்களே.